எங்க மன அமைதி இருக்குது? ஆண் பெண்ணிடம் கல்யாணம் முடிச்ச பிறகு. சரி, இப்ப வருவோம். அது ஏன் 6 மாசத்துல முடியுது? அந்த மன அமைதியே 6 மாசத்துல முடியுது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் நம்ம சொல்லுவாங்க. அது ஏன் 6 மாசத்துல முடியுது? இங்கதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழணுமாக இருந்தா சில கண்டிஷன் இருக்குது. ஆணுக்கு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்றாங்க, ஆண் ஒன்றை விரும்புவான். என்ன விரும்புவான் தெரியுமா? அவன் முக்கியமா பொம்புளிடம் ஒரு ரெஸ்பெக்ட விரும்புவான். அதான் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது. ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயின் ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புறான் தெரியுமா? அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்று விரும்புறான். அது சாதாரணமா எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்ல சொன்னாலும் இருக்கி சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம். ரெஸ்பெக்ட விரும்புவான். அதனோடு ஒரு ஆம்பளை அவன் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் அவன் ஒன்றுல கோல. எதுல கோல தெரியுமா? அன்புல கோல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அன்பை ஏங்கி தவிப்பான். அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு. அன்பு பல வெரைட்டியா மாறும். மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு. சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க. தம்பியுடைய அன்பு அது வேற, தங்கச்சியுடைய அன்பு அது வேற, பிள்ளைகளுடைய அன்பு அது வேற, மனைவியின் அன்பு அது வேற. அது வேற. ஆம்புல அந்த அன்புக்கு துடிப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே, அதே இல்லை, பொண்டாட்டி வேணும் என்பான். அது வேணும் என்பான். அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான். அந்த அன்புக்கு அவன் அலைவான். எத்தனை கோடியும் கொடுப்பான், எத்தனை லட்சமும் இழப்பான், எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான். ஆம்பளை 2 எதிர்பார்ப்பான். சைக்காலஜி சொல்றாங்க. ஒன்று ரெஸ்பெக்ட், அடுத்தது லவ். இந்த 2ஐயும் ஆம்பளை எதிர்பார்ப்பாங்க. பொம்பளை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? கேயா. அவங்களும் 2 எதிர்பார்ப்பாங்க. ஒன்று இவர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிற மாதிரி அவ செக்யூரிட்டி கேயா. என்ன பார்க்கணுமே, என்ன கவனிக்கணுமே, என்ன அங்க போ, என்ன கொஞ்சம் இது பண்ணணுமே, நான் எங்க போறேன்னு கேட்கணுமே, எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு பொம்பளை எதிர்பார்ப்பா. என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை கொண்டு வந்து தரணும், எங்க குடும்பத்துக்கு தரணும். இது கேயா. 2வது பொம்பளை எதிர்பார்க்கிறது லவ், அன்பு. இப்ப நாங்க கடையில போய் எங்கர் வாங்கணும். சல்லியை கொடுத்தாதான் எங்கர் தருவாங்க, அப்படிதானே? சல்லியை கொடுக்காம எடுக்க இயலாது. அதே மாதிரி எதை கொடுத்தா மாப்பிள்ளைட்ட அன்பும் கேரும் கிடைக்கும்? மாப்பிள்ளைக்கு 2 கொடுக்கணும். ரெஸ்பெக்ட், அடுத்தது அன்பு. நீங்க கொடுக்க போக்கல அவர் திரும்ப அன்பையும் கேரையும் உங்களுக்கு தருவார். லவ் கொடுத்தீங்கன்னா கேர் கிடைக்கும். விளங்குதா? அதே மாதிரி ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை எடுக்கணும். இது சாதாரணமான விஷயம். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க, ரெஸ்பெக்ட் எடுங்க. இதே மாதிரி இதை கொடுக்கணும்.